தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய இலக்கியச் சுரங்க நிகழ்வில் கம்பராமாயணத்தில் சூர்பனகையினுடைய அழகை, அவள் நடந்து வரும் அழகை கம்பர் வர்ணித்து காட்டும் ஒரு காட்சி. இதில் வஞ்சமகள் வந்தாள் என்பதில் வஞ்சமகள் என்பவள் சூர்பனகையை காட்டியிருக்கிறார். தன் அரக்கி வடிவத்தை மறைத்து கொண்டு அழகான பெண் போல உருக்கொண்டு சூர்பனகை வருகிறாள். அதை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. கம்பனின் பாட்டு எப்படி கொந்தளிக்கிறது, கொஞ்சுகிறது, விளையாடுகிறது என்றெல்லாம் சொல்லலாம். சூர்பனகையினுடைய பாதம் நடந்து நடந்து வருந்துகிறது. அது எவ்வளவு மெல்லிய பாதம் தெரியுமா என்று நம்மிடத்தே வினா எழுப்பி அந்த செய்யுளை நம்முன் கொஞ்சி விளையாட அனுப்பியிருக்கிறார். பஞ்சியொளிர் விஞ்சி குளிர் பல்லவ மணங்க செஞ்செவிய கஞ்ச நிகர் சீரடியலாகி அம்சொல் இள மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். பஞ்சியொளிர் விஞ்சி குளிர் பல்லவ மணங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அம்சொல் இள மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்று இந்த செய்யுள் வரி இருக்கிறது. இதுக்கு தாளம் அமைத்து கூட பாடலாம். இதில் பஞ்சு போன்ற மென்மை இளந்தளிரின் வெதுவெதுப்புமான அந்த ஈரம், மயில் போல சாயல், தாமரை போல சிவப்பு, அன்னம் போன்ற தூய்மை, இத்தனையும் இருக்கிறது. ஆனால் நிஜம் இல்லை. வஞ்சமகள் வந்தாள் என்று கம்பர் வர்ணிக்கிறார். அதாவது பஞ்சு என்றால் பஞ்சு போன்ற ஒளிர், விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க என்றால் அந்த குளிர்ச்சியான தளிர்கள் வருந்தும்படி அவள் பாதம் நடந்து வருகிறாள். செஞ்செவிய அப்படின்னா செக்க சிவந்த அப்படின்னு பொருள் சொல்லலாம். கஞ்சம் நிகிர் தாமரை, கஞ்சம் என்றால் தாமரை. இந்த தாமரை மலருக்கு நிகரான அந்த பாதத்தை, அவளுடைய மெல்லிய பாதம் இந்த இளம் தளிர் மேலே நடந்து வருகின்ற பொழுது அந்த தளிர் மேலே அணுங்க அப்படின்னா அதனுடைய ஒத்த அப்படி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா அதனுடைய அந்த பாதங்களுக்கு ஒத்த, அந்த தளிர் போன்ற அந்த பாதங்களுக்கு ஒத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அம்சொல் இளம் மஞ்சையென அப்படின்னு சொன்னால் இனிமையாக ஆகவும் மயில் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அன்னம் என மென்மையான அன்னம் போல என்று சொல்கிறாரு. அதாவது அந்த சூர்பனகையினுடைய அழகு இந்த கம்பராமாயணத்தில் மிக அழகாக வர்ணித்திருக்கிறார். இது கம்பராமாயணத்தில் ராமன் லட்சுமணன் இருக்காங்க இல்லையா, அவங்க வனவாசம் போகின்ற போது அந்த இடத்துல அவன் மீது, அதாவது ராமன் லட்சுமணன் மயக்குவதற்காக அரைக்கு உருவத்தை விடுத்து அழகிய பெண் உருவத்தில் எப்படி வருகிறாள் வஞ்ச மனசை கொண்டு என்று அழகாக கம்பர் வர்ணித்து வடித்து காட்டுகிறார். இதிலிருந்து நம்முடைய அந்த கதையினுடைய வடிவம், அவர் சொல்லும் காட்சி நம் கண் முன்னாடி இருக்குது. அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் நம்ம வர்ணித்து காட்டுகின்ற போது அவருடைய வரிகள் நம் மனதை கொள்ளை கொள்கிறது. மீண்டும் ஒரு முறை அந்த செயலினுடைய வரிகளை கூறுகிறேன். பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்ச நிகர் சீரடியலாகி அம்சொல் இள மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்று இந்த செய்யுள் அழகாக
தட்டினால் எப்படி இருக்கும், அதுபோல் இந்த செய்யுள் வரி நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் அடுத்த இலக்கிய சுரங்க நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.